இன்றைக்கி நம்ம மேக்ஸு கிளாஸ் 9 சாப்டர் 6 லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் எக்ஸாம்பிள் 2 வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ஃபிகர் கொடுத்துட்டாங்க. ரே ஓஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஆன் எ லைன் POQ. Ray OR and ray OT are the angle bisectors. Angle POS and angle SOQ. If POS equal to 6 அவங்களே கொடுத்துருக்காங்க. Find angle ROT வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து POQங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனு. இதில் வந்து OS stands on the line. இது வந்து OSங்கிறது ஒரு ரே ஸ்டாண்ட் ஆன் ஏ லைன். POQவில் வந்து இந்த OSங்கிறது ஒரு ரே. OSங்கிறது வந்து ரே, ஓஎஸ்ங்கிறது ரே ஸ்டாண்ட்ஸ் ஆன் எ லைன் POQ. இந்த POQங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரே ஓஆர் அண்ட் ரே ஓடி ஆர் ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எது ஓஆர்? இது வந்து ஆங்கிள் POS. இந்த ஆங்கிள் POSல வந்து ஓஆருங்கிறது வந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டார். இந்த ரே ஓஆருங்கிறது என்னது? ஆங்கிள் பைசெக்டார் அப்படிங்கிறாங்க. பைசெக்டார் அப்படின்னா இந்த ஆங்கிள் POS இருக்குதுல்ல, இது வந்து ஓஆர், இது வந்து பைசெக்டாருங்கிறாங்க. இதுவும் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதில் எக்ஸ்னா இதுவும் எக்ஸாக தான் இருக்கும். இதில் 20 டிகிரி அப்படின்னு வந்துருச்சுன்னா இதுவும் 20 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த சைடு SOQவுக்கு வந்து ஓடிங்கிற ரே வந்து ஆங்கிள் பைசெக்டாராக வந்து இருக்குது. இதுதான் வந்து ரே ஓஆரும் ரே ஓடியும் வந்து ரே ஓஆர் வந்து ஆங்கிள் POSக்கு வந்து பைசெக்டாராக இருக்குது. இது வந்து SOQவுக்கு வந்து ஓடி வந்து இது வந்து ஆங்கிள் பைசெக்டாராக இருக்குது. ஸோ இதுவும் ஈக்குவலாக வந்து டிவைட் ஆகுது. ஓகே, இப்போ ஆங்கிள் POS ப்ளஸ் SOQ, ஆங்கிள் POS அண்ட் SOQ இது என்னது? ஈக்குவல் டு 180 டிகிரி. ப்ளஸ் பண்ணோன்னா 180 டிகிரி. இந்த சைடு ஒரு 90, இந்த சைடு ஒரு 90ங்கும் போது 180 டிகிரி. ஸோ லீனியர் பேர் ஆங்கிள்ஸ். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஆங்கிள் POS ப்ளஸ் ஆங்கிள் SOQ ஈக்குவல் டு 180 டிகிரி. இது வந்து ஒரு இது, இது வந்து ஒரு இது. ஸோ இந்த சைடு ஒரு 90, இந்த சைடு ஒரு 90. ஸோ லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் இதில் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அடுத்து அவங்க வேறு என்ன கிவன் கொடுத்துருக்குறாங்க? ஆங்கிள் POSக்கு வந்து என்னென்னு கொடுத்துருக்குறாங்க? எக்ஸ்ன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ அகைன் எழுதிக்கோங்க. SOQ ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் POSக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ்ன்னு அவங்களே வந்து கிவன் கொடுத்துருக்குறாங்க. ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இந்த SOQவை இங்கே வச்சுக்கிட்டு 180 டிகிரி மைனஸ் எக்ஸு. அப்போ ஆங்கிள் SOQ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 180 டிகிரி மைனஸ் எக்ஸ்ன்னு வந்து கிடச்சிருக்கிறா. ஓகே, இப்போ இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளை வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஆங்கிள் ROTயை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ROTயை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ROS கண்டுபிடிக்கணும், SOTயை கண்டுபிடிச்சாதான் நமக்கு வந்து இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்? ROT வந்து நமக்கு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ROSஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ROS அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இதை இந்த சைடை மட்டும் வரைகிறேன். இது PO, இது S, இது வந்து R. ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆங்கிள் POSக்கு ஆங்கிள் இந்த ரே ஓஆருங்கிறது ஆங்கிள் பைசெக்டர்னு சொல்லியிருக்கோம். ஆங்கிள் பைசெக்டார்னு சொல்லியிருக்கோமா? அப்போ இது ஹாஃபாக தானே பிரிச்சுருக்குறோம். அப்போ 1/2. ஸோ 1/2 ஆஃப் ஆங்கிள் என்னது? POS. 1/2 ஆஃப் ஆங்கிள் POS. இந்த ROS நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது என்னென்னா இந்த இதை நம்ம எடுத்து இது பண்ணியிருக்கிறோம். ROS
ஸோ இது வந்து இந்த ஓஆருங்கிறது என்னது 1/2 ஆங்கிள் ஆஃப் பிஓஎஸ், இதோட ஹாஃப் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ 1/2 இப்போ இன்ட்டு இங்கே பிஓஎஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 1/2 எக்ஸா, இப்போ 1 × x x/2. அப்போ ஆங்கிள் ஆர்ஓஎஸ் கண்டுபிடிச்சாச்சா. ஆங்கிள் ஆர்ஓஎஸ் வந்து x/2. அதே மாதிரி தான் எஸ்ஓடி. இந்த எஸ்ஓடியை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இதுவும் அதே தான், இதுக்கும் இது ஹாஃப் தானே. எஸ்ஓக்யூவோட இது வந்து ஹாஃப் தான். அப்போ எஸ்ஓடி ஈக்குவல் டு இது எதோட ஹாஃப், 1/2 எஸ்ஓக்யூ. அப்போ ஆங்கிள் எஸ்ஓக்யூ ஈக்குவல் டு 1/2 ஆங்கிள் எஸ்ஓக்யூவுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம், 180 மைனஸ் எக்ஸ். அப்போ இன்ட்டு 180 டிகிரி மைனஸ் எக்ஸ். ஸோ இதையும் நம்ம கேன்சல் பண்ணோன்னா 90 டிகிரி இந்த கட் பண்ணி இங்கே வந்து 2 ஆயிரும். இதுக்கும் நம்ம வந்து 2ஆல் இது பண்ணுறோம்ல, ஸோ இது வந்து 2 ஆயிரும். அப்போ ஆங்கிள் எஸ்ஓடி ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் x/2. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் இந்த ஈக்குவேஷன் இது வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், நமக்கு ஆர்ஓடி வந்து கிடச்சிரும். அப்போ ஆங்கிள் ஆர்ஓடி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர்ஓஎஸ் ப்ளஸ் ஆங்கிள் எஸ்ஓடி. இங்கே எஸ் தானே, எஸ்ஓடி. இப்போ ஆங்கிள் ஆர்ஓஎஸ் என்னது, ஆங்கிள் ஆர்ஓஎஸ் என்னது, x/2 ப்ளஸ் எஸ்ஓடி என்னது 90 டிகிரி, இது வந்து ஈக்குவேஷன் இது கிடையாது, /2. ஸோ இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிருமா, ஈக்குவல் டு 90 டிகிரியா. அப்போ ஆங்கிள் ஆர்ஓடி என்ன, 90 டிகிரி. ஆங்கிள் ஆர்ஓடி என்னது 90 டிகிரி. அடுத்து எக்ஸாம்பிள் 3 வந்து பார்க்கலாம். OP, OQ, OR and OS are 4 rays. Prove that angle POQ plus angle QOR plus SOR plus angle POS equal to 360 degree அப்படின்னு நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து OP, OQ, OR, OS இது எல்லாமே வந்து 4 rays அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆங்கிள் POQ, QOR, SOR, POS இதெல்லாமே வந்து 360 டிகிரின்னு நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு நம்ம இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரே வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுவோம், OPQRS. அப்போ இதுக்கு வந்து நம்ம T அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம், நேம் வந்து Tன்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ OTயும் OQவும் வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்கா. அப்போ வந்து இது வந்து லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸாக இருக்குதா. அப்போ TOPயும் POQவும் லீனியர் பேர் ஆங்கிள்ஸ். அப்போ இது வந்து 180 டிகிரி தானே. ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். இதுக்கு நம்ம இந்த இது வந்து லீனியர் பேருங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ரே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஆங்கிள் TOP ப்ளஸ் ஆங்கிள் POQ ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன்னா லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ TO இப்போ மேலே எப்படி நமக்கு இந்த இது எப்படி லீனியர் பேர் ஆங்கிள்ஸ் 180 டிகிரி அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் கீழேயும் நமக்கு வந்து இதுவும் நமக்கு வந்து லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் தானே. அப்போ ஆங்கிள் TOSும் SOQ அதாவது இந்த ரெண்டு ஆங்கிளுமே வந்து லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் தானே. அப்போ இதுவும் வந்து 180 டிகிரி தான். ஸோ ஆங்கிள் TOS ப்ளஸ் SOQ
இந்த சைடு இல்லை, இந்த சைடு டிஓஎஸ் எஸ்ஓக்யூ இந்த சைடும் வந்து லீனியர் பேர் தானே, அப்போ அதுவும் வந்து 180 டிகிரி தான். SOQ ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இந்த SOQக்கு இடையில வந்து நமக்கு என்ன ஆங்கிள்ஸ்லாம் இருக்குது? SOQவை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா SOR QOR. இதுக்கு இடையில இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் இருக்கா, இந்த SOQக்கு அதை எழுதிடுறோம். SOQவை நம்ம எப்படி எழுதுகிறோம்? SOR QOR. இது அப்படி எழுதலாமா? ஸோ ஆங்கிள் SOR ப்ளஸ் ஆங்கிள் QOR. இப்போ இந்த இதில் வந்து நம்ம இந்த SOQவுக்கு வந்து நம்ம இதை வந்து எழுதுகிறோம். அப்போ ஆங்கிள் TOS ப்ளஸ் இந்த SOQவுக்கு வந்து இங்கே SOQ இருக்கா, அதுக்கு நம்ம இந்த இதை எழுதுகிறோம். SOQவுக்கு நம்ம இது எழுதினாலும் கரெக்டு தானே, அதனால் நம்ம இதை எடுத்து எழுதுகிறோம். இந்த SOQ இந்த இதில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஆங்கிள் TOS எழுதிட்டோம். இப்போ SOQவுக்கு தான் நம்ம இந்த இதை வந்து கொண்டுட்டு வந்திருக்கிறோம். ஸோ அதை நம்ம எழுதிடலாம். QOR ஈக்குவல் டு 180 டிகிரி. இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் 1 அண்டு 2வையும் நம்ம வந்து ஈக்குவேஷன் 2வையும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். இப்போ இங்கே 1ல் என்ன இருக்குது? ஆங்கிள் TOP இருக்குது, ஆங்கிள் POQ இருக்குது. இப்போ இங்கே வந்து ஆங்கிள் TOS SOR QOR. இப்போ இந்த 180யும் ப்ளஸ் பண்ணால் என்ன? 360 டிகிரி. அப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து எழுதலாமா? ஆங்கிள் TOP ப்ளஸ் ஆங்கிள் POQ ப்ளஸ் ஆங்கிள் TOS ப்ளஸ் ஆங்கிள் SOR ப்ளஸ் ஆங்கிள் QOR ஈக்குவல் டு 360 டிகிரி. இப்படி இருக்கா? ஓகே. இப்போ ஆங்கிள் TOPயும் TOSும் ஆங்கிள் TOPயும் TOSும் ஆங்கிள் TOP இதுவும் TOSும் எதுக்குள்ளே இருக்குது? POSக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது வந்து நடுவில் தானே இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஆங்கிள் TOPயும் TOSும் ஆங்கிள் POSக்குள்ளே தானே இருக்குது, நடுவில் இதுதான் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு வந்து நம்ம POS அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கலாம். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம ஆங்கிள் POSன்னு நம்ம எழுதிடணும். இப்போ இந்த TOPக்கும் TOSக்கும் இந்த ரெண்டு இதையும் எடுத்துகிட்டு ஆங்கிள் POSன்னு நம்ம எழுதிக்கலாம். ஆங்கிள் POS ப்ளஸ் மற்றதெல்லாம் நம்ம ரிமைனிங் உள்ளதை நம்ம எழுதிக்கலாம். ஆங்கிள் POQ இந்த ரெண்டையும் மட்டும் எடுத்துகிட்டு ஆங்கிள் POSன்னு நம்ம இதுக்கு வந்து எழுதுகிறோம். POQ ப்ளஸ் ஆங்கிள் SOR ப்ளஸ் ஆங்கிள் QOR ஈக்குவல் டு 360 டிகிரி. ப்ரூஃப் பண்ணியாச்சா? அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவாக ஒரு ரே வந்து போட்டிருக்கிறோம், அதை வந்து டீன்னு இது பண்ணியாச்சு. ஏன் இப்படி எக்ஸ்ட்ராவாக நம்ம ரேன்னு இது பண்ணுறோன்னா, ஏன்னா அப்போ தான் நமக்கு லீனியர் பேராங்கிள்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ TOPயும் POQவும் லீனியர் பேராங்கிள்ஸாக, ஸோ 180 டிகிரி. அடுத்தது TOS SOQ மேலே உள்ளது எப்படி லீனியர் பேரோ அதே மாதிரி தானே கீழே உள்ளதும். அப்போ TOSும் SOQவும் இதுவுமே வந்து லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் தான். எழுதிக்கோங்க, லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஸோ கீழேயும் வந்து 180 டிகிரி தான். இப்போ நம்ம இந்த SOQவை எப்படி எழுதலாம்? SOQக்கு இடையில என்னெல்லாம் இருக்குது? SOR QOR இருக்குது. ஸோ அதை நம்ம எழுதுகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் இந்த TOS ஆங்கிள் TOS ப்ளஸ் இந்த SOQவுக்கு பதிலாக தானே இதை எழுதியிருக்கோம். அப்போ SOQவுக்கு பதிலாக இதை எழுதிடுறோம். அப்போ ஈக்குவல் டு 180 டிகிரி. இது 2. இப்போ 1ஐயும் 2ஐயும் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மேலே உள்ள 1ஐயும் இந்த 2ஐயும் நம்ம அப்படியே எடுத்து எழுதுகிறோம். 360 டிகிரி. மேலே 180 கீழே 180, ஸோ 360 டிகிரி. இப்போ இந்த TOPயும் இந்த TOSும் இந்த TOPயும் TOSலையும் என்ன இருக்குது? POS தானே இருக்குது. இதுக்கு காமனாக நடுவில் தானே இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஆங்கிள் POSன்னு எடுத்து எழுதுகிறோம். எழுதிட்டு இதுக்கு பதிலாக இந்த ரெண்டு ஆங்கிள் போடுறதுக்கு பதிலாக இந்த ஒரு ஆங்கிளை நம்ம எடுத்து எழுதிட்டு ரிமைனிங் உள்ளதை நம்ம எழுதிட்டோம்னா ஈக்குவல் டு 360 டிகிரி. ப்ரூஃப் பண்ணியாச்சு.